மீனா கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்ட ரோகிணிக்கு மீனா ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்ததுல தப்பே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜயா, ரோகிணி, ஸ்ருதின்னு 3 பேருமே போன டூர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் இங்க விஜயாவோ, என்னங்க, எங்க அந்த மீனா வரலையா, ஒரே தலை வலிக்குது, ஒரு காஃபி போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, உடனே முத்து இருந்துக்கிட்டு, அப்பா அவ என்ன இந்த வீட்டில் வேலைக்காரியா, அவங்களுக்கு காஃபி வேணும்னா போய் போட்டுக்கிட்டோம், எப்போ பாரு மீனா எங்க மீனா எங்கன்னு, எதனா தேவைப்பட்டா மட்டும்தான் மீனா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, ஏ விஜயா, மீனா வர்றதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும், அவ போன காரியம் இன்னும் முடியல, பேசாம உனக்கு தலை வலிக்குதுன்னா நீ போய் போட்டு குடி, அப்படி இல்லைன்னா அதான் ரோகிணியும் ஸ்ருதியும் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேளு, போட்டு கொடுப்பாங்க, அதை விட்டுட்டு முத்து சொல்ற மாதிரி சும்மா நீ மீனாவையே கேட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்லிடுறாரு. ரோகிணி எப்பவும் போல ரூமுக்கு வர, அங்க ரோகிணியோட அம்மா ஃபோன் பண்ணி, ஏ ரோகிணி, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, நாளைக்கு இந்த மாதிரி உன் அப்பாவுக்கு தவசம் பண்ணணும்னு, எனக்கு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுடி, நாம் எல்லாரும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியோட அம்மா சொன்னதும், சரிம்மா கண்டிப்பாக வரேன். ரோகிணி சொன்ன மாதிரியே மறுநாள் ரோகிணி, மகேஸ்வரி, ரோகிணியோட அம்மா, கிருஷ்ணு எல்லாருமே கிளம்பி நேராக ஊருக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே செல்வம் முத்துவுக்கு ஃபோன் பண்ணி, டேய் முத்து, எங்கடா இருக்க? டேய் வீட்டில் தான்டா இருக்கேன். இல்லடா, என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்போவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், ரொம்ப உடம்பு முடியாதனால என்னால் நீ சொன்ன சவாரியை கூட்டிகிட்டு போக முடியலடா, அவங்க எங்கேயோ போகணும்னு சொல்கிறாங்க, லாஸ்ட் சவாரியை மட்டும் நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொன்னதும், டேய் இத்தனை நாள் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அது போதாதா, கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல உன்னோட மனைவியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு முத்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பி நேராக ரோகிணியோட சொந்தக்காரங்களை கூட்டிக்கிட்டு அங்கே காரில் ஹாஸ்பிட்டலுக்கும் போய்கிட்டு இருக்காங்க. சார், முருகன் சொல்லியிருந்தான் உங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைன்னு, நான் தெரியாம தான் கேட்குறேன், ஏன் சார் குழந்தை பெற்றுக்கிட்டாதான் குழந்தையா என்ன, எவ்வளவோ அனாதை குழந்தைங்க அனாத ஆசிரமத்தில் இருக்கு, அதில் ஏதாவது ஒரு குழந்தையை தத்து எடுத்து நீங்கள் வளர்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, என்ன பண்ணுறதுப்பா, இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமையே வாழ்ந்துட்டோம், இனிமேலாவது கடவுள் ஒரு குழந்தை கொடுக்க மாட்டாருன்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருக்கோம், சொல்லப்போனா இத்தனையும் நாங்கள் செஞ்ச பாவம்தான் அப்படின்னு கூட வந்திருந்த அம்மா சொல்ல, என்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவரோட தம்பி பொண்டாட்டிய நாங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம், அவளோட புருஷன் இறந்ததுமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம், அவள் வேற வயிற்றுல குழந்தைய வேற வச்சுக்கிட்டு இருந்தா, அதையெல்லாம் நினைக்கும் போது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த பாவம்தான் என்னமோ இப்போ வரைக்கும் என் வயிற்றுல ஒரு புள்ளையே இல்லாமல் ஆயிடுச்சு, நாங்கள் பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு எவ்வளவோ அந்த பொண்ணுக்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டோம், ஆனால் அந்த பொண்ணு இறங்கியே வர மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தவங்க புலம்பிக்கிட்டு இருக்க, என்ன சொல்கிறீங்க, அப்போது அவங்க வீடு இங்கே தான் இருக்கா, வேணும்னா நான் வேணா உங்களை அங்கே கூட்டிகிட்டு போட்டுமா? ஐயோ தம்பி, அதெல்லாம் வேண்டாம், நான் ஃபோனில் பேசும்போதே என்கிட்ட கராரா என்னை பார்க்க வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க, அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி தம்பி அவளை போய் பார்க்க முடியும்? சமீபத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என் சொந்தத்தில் ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்னாங்கப்பா, ஆனாலும் இப்போ எனக்கு என்ன மனசு உறுத்துதுன்னா, என் தம்பி குழந்தைய ஒரே ஒரு தடவை எங்கள் கண்ணால் பார்த்துட மாட்டோமான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தவங்க புலம்பிக்கிட்டு இருக்க, உடனே அங்கே முத்து இருந்துக்கிட்டு, சார் அவங்க வீடு மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் சார், நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, என்னப்பா சொல்கிறது, அவங்க வீடு எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு இப்போ வரைக்கும் தெரியாது, அந்த பொண்ணுக்கிட்ட எத்தனையோ தடவை கெஞ்சினாலும் அந்த பொண்ணு அட்ரஸும் கொடுக்க மாட்டேங்குது, சார் நீங்கள் இந்த ஊரில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்களோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா, ஒரு வேளை நான் பார்த்துருந்தா கூட அவங்க வீடு அங்கே இருக்கிறது எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, தம்பி ஃபோட்டோ இருக்கு தம்பி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி கூட அவளுக்கு கல்யாணம் ஆகும்போது எடுத்த ஃபோட்டோ இதோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனில் இருந்த ஃபோட்டோவை எடுத்து முத்துக்கிட்ட காட்ட, முத்துவோ அந்த ஃபோனில் ரோகிணி ஏற்கனவே கல்யாணமாக இருக்க ஃபோட்டோ பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிறாரு. என்னடா இது, இந்த பொண்ணு பார்த்தா பார்லர் அம்மா மாதிரி இருக்கு, ஆனால் இவங்க என்னமோ கல்யாணி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்ச முத்து இங்கே திரும்பி, சார் இந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? இந்த பொண்ணு பேராப்பா கல்யாணிப்பா, என்ன சார் சொல்கிறீங்க, இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, என்னோட அண்ணனோட மனைவி தான், இந்த பொண்ணு பேரு கல்யாணி கிடையாது, ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, இல்லப்பா இந்த பொண்ணு பேர் ரோகிணிலாம் கிடையாது, இந்த பொண்ணு பேரு கல்யாணி, எங்களுக்கு நல்லா தெரியுமே, எங்க ஊர்ல இருக்க எல்லாருக்குமே இந்த பொண்ணு தெரியும், அப்படி இருக்கும்போது ரோகிணின்னு நீ ஏன்பா பேரை மாத்தி சொல்ற
அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தவங்க சொன்னதை கேட்டதும் இங்க முத்துவுக்குமே சந்தேகமாகுது. ஓ, அப்போ பார்லர் அம்மா ஏற்கனவே கல்யாணமாகி அந்த கல்யாணத்தை மறைக்கிறதுக்காக பேரையும் மாத்தி குழந்தைன்னு இருக்கிற ஒரு குழந்தையும் மறைச்சி எப்படிப்பட்ட ஒரு கேடி வேலை பார்த்து வச்சிருக்க. விடக்கூடாது, இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது சார். இந்த பொண்ணு எங்க வீட்டில் தான் சார் இருக்கு. என் அண்ணனோட பொண்டாட்டி தான் இது. நீங்க ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, அதே மாதிரி அவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. இன்னொரு பக்கம் தவசம் கொடுக்கறதுக்காக மகேஸ்வரி, கிறிஷோட பாட்டின்னு எல்லாருமே அங்க ஊருக்கு போக, அதே குளத்தங்கரைக்கு அங்க மீனாவும் தாத்தா பாட்டியோட வராங்க. வந்த இடத்துல மீனா அங்க தாத்தா பாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் அந்த பாட்டி தண்ணி எடுக்க போறாங்க. இருங்க பாட்டி, என்கிட்ட கொடுங்க, நான் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா வர, அந்த இடத்துல ரோகிணியோட அம்மா, கிறிஷ், மகேஸ்வரின்னு எல்லாருமே அங்க ரோகிணியோட அப்பாவுக்கு தவசம் கொடுத்துக்கிட்டு இருக்க. இங்க ஐயரோ அப்பா பேரு, குழந்தை பேருன்னு எல்லார் பேரையும் கேட்க, இங்க ரோகிணியோட அம்மா எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இறந்தவரோட பொண்ணு பேரு கல்யாணி, இவ தான் அவரோட பொண்ணு. இதோ பேரன், இவளோட பையன் கிறிஷ், நான் அவரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க உறவு முறைகளெல்லாம் கிறிஷோட பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் இங்க மறைஞ்சிருந்து மீனா கேட்டுடுறாங்க. மீனா அங்க எக்கியம் வளர்க்குற இடத்துல உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. என்ன இது, இந்த ரோகிணி பேரு கல்யாணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ரோகிணி கூட எப்படி இவங்களா, கிறிஷோட பாட்டி மகேஸ்வரின்னு இப்படி யாரையுமே தெரியாதுன்னு சொல்லிச்சு. கடைசியில் பார்த்தா இப்படி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு முறையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவ பேரு கல்யாணியா? இவ எத்தனை நாளா நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காளா? விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அதிர்ச்சியோட மீனா கையில வச்சிருந்த தவளை கீழே விழ, அந்த சத்தம் கேட்டு இங்க ரோகிணி திரும்பி பார்க்க, அங்க எதிரில் மீனா இருந்துகிட்டு இருக்கிறத பார்த்ததும் கிறிஷோட பாட்டின்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. அம்மா, இவ எங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி கேட்க, ஏய் தெரியலடி, வாடி நாம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியும் தன்னோட அம்மாவை அழைச்சிக்கிட்டு மீனா கிட்ட போறாங்க. மீனா கிட்ட வந்த ரோகிணி, என்ன மன்னிச்சிருங்க மீனா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மன்னிப்பு கேட்ட ரோகிணிய என்ன ஏதுன்னு யோசிக்காம மீனா ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. கொடுத்த அறையில அப்படியே சுருண்டு போய் பொத்துன்னு கீழே ரோகிணி விழ, உடனே அங்க இருந்த கிறிஷோட பாட்டியோ, மீனா அடிக்காது மீனா, உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் மீனா, அவளை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், எங்களை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிறிஷோட பாட்டி பேச, அடைச்சி வாய முடுங்க, நீங்களாம் மனுஷங்க தானா? இப்படி ஒரு குடும்பத்தையே கேனைய மாதிரி ஏமாத்தி நீங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஏய் ரோகிணி, சே கல்யாணி, பேரை வேற மாத்தி வச்சிருக்க, என்னத்துக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண? அதுவும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லாருமே உன்னை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை இப்பதான் உன்னை நல்லவன் நினைச்சாங்க. கடைசியில பார்த்தா இப்படி எல்லாத்தையும் கேவலப்படுத்தி வச்சிருக்கே. ஆமா, கிறிஷ் உன்னோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, உடனே கீழே விழுந்திருந்த ரோகிணி எழுந்து வந்து, மீனா, ஆமா மீனா, கிறிஷ் என்னோட பையன்தான். எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கொஞ்ச மாசத்திலே அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும்னு சொல்லி தான் நான் மனோஜை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்க விஷயம் மனோஜுக்கு தெரிஞ்சு என்னை வேண்டான்னு சொல்லிட போறானோன்னு சொல்லிட்டு தான் நானும் ஆன்டிக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் நான் உண்மையை சொல்லாம அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்பயாவது ஒரு நேரம் வரும் நாம சொல்லிக்கலான்னு இப்படியே காலத்தை கடத்தினேன். கடைசியில பார்த்தா கடவுளா பார்த்து இப்படி உன்னை இங்க சந்திக்க வச்சுட்டாரு. மீனா, உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு யார்கிட்டயும் வீட்டுல யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மீனா கிட்ட ரொம்ப கெஞ்சுக்கிட்டு இருக்க. அங்க இருந்த மீனாவோ இங்க கிறிஷோட பாட்டி கிட்ட, நீங்க பெரியவங்க தானே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா? இந்த ரோகிணி தான் இப்படி ஒரு பேரை மாத்தி குழந்தை இருக்கிற விஷயத்தையே மறைச்சு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் ஏமாத்திருக்காங்கன்னா நீங்களும் இதுக்கு உடந்தையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவத்தோட கேட்க, இல்லை மீனா, நான் எத்தனையோ தடவை இவகிட்ட உண்மையை சொல்லிடுன்னு சொன்னேன். ஆனால் இவ தான் என்னைக்காவது எனக்கு ஒரு நல்ல நேரம் வரும், நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு இவ தான் என்னை தடுத்துட்டா. இங்கே பாரு மீனா, நான் உன்னை பெத்த பொண்ணை நினச்சி உன்கிட்ட மடிப்பிச்ச மாதிரி கேட்குறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீ வீட்டில் சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாத. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. அடைச்சி வாய முடுங்க, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சோ நான் எங்கள் வீட்டில் சொல்லாமல் இருக்கிறதா? கண்டிப்பா அப்படி மட்டும் நான் விட மாட்டேன். கிறிஷ்,
நீயும் உன் அம்மா யாருன்னு எத்தனை தடவை நான் உன்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு வார்த்தை கூட என் அம்மா பேரு ரோஹிணின்னு சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிறிஷை பார்த்து கேட்க கிறிஷோ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம அப்படியே பயந்தபடி நின்றுக்கிட்டு இருக்காரு. அதே கோவத்தோட மீனா நேரா இங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க எங்க இருக்கீங்க? நானா மீனா, இங்க ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மீனா. என்னங்க, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம்தான் பேசணும். என்ன மீனா சொல்லு. எல்லாம் அந்த ரோகிணியை பத்தின விஷயம்தான். நான் எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேசுறேன். ஆமா, நீங்க என்ன விஷயத்த பேசணும்னு சொன்னீங்க? மீனா, நான் சொல்ல வந்ததும் அந்த பார்லர் அம்மாவோட விஷயத்த பத்தி தான். அப்போ பார்லர் அம்மாவோட விஷயத்த பத்தி தான் நம்ம 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்கோம் போல. சரி, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொன்னதும் கொஞ்ச நேரத்துல பஸ் பிடிச்சி நேரா மீனா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் மீனாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. எப்படியும் வீட்டுல போய் சொல்லிடுவா. அதுக்கு முன்னாடி மீனாவை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிறிஷோட பாட்டி கிட்ட சொல்லிட்டு ரோஹிணி நேரா விஜயாவோட வீட்டுக்கும் போறாங்க. கொஞ்ச நேரத்துல மீனா ரொம்ப கோவத்தோட வீட்டுக்குள்ள வரத பார்த்ததும் அங்க இருந்த அண்ணாமலையோ, வாமா மீனா, என்ன வரும்போதே ஏதோ கோவமா வர மாதிரி இருக்கு. ஆமா மாமா, எங்க அவர் வந்துட்டாரா? இல்லம்மா, இதோ வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னான். ஆமா, என்னாச்சு? சொல்றேன் மாமா, அவரும் வரட்டும். அத்தை எங்க? அத்தையை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கோவத்தோடவே பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் இங்க விஜயா உள்ள வராங்க. விஜயா வந்த கொஞ்ச நேரத்துல ரோகிணியும் உள்ள வர ரோகிணியோ இங்க மீனாவை பார்த்து, மீனா சொல்லிடாதீங்க மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே கெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அங்க முத்துவோ கொஞ்ச நேரத்துல தம்பதிகளை அழைச்சிக்கிட்டு உள்ள வராரு. உள்ள வந்த முத்து, மீனா சொல்லு மீனா, என்ன விஷயம்? எதை அவசரமா வரணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, என்னங்க, இந்த ரோகிணி சரியான கேடு கெட்டவளா இருக்கா. இவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி இவளுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. குழந்தை வேற யாரும் கிடையாதுங்க, கிறிஷு தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல இதை கேட்டதும் அங்க விஜயா அண்ணாமலைன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு, என்ன மீனா, முத்து உன் பொண்டாட்டிய வாயை அடக்கி வைக்க சொல்லு. என்ன தேவையில்லாத என் பொண்டாட்டிய ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல உடனே முத்து இருந்துக்கிட்டு, அடே ஓடுகாலி, வாயை முடிக்கிட்டு அமைதியாருடா. மீனா சொல்றது சரிதான். நான் கூட எதுக்கு வந்தேன்? இதோ இருக்காங்களே, இவங்க வேற யாரும் கிடையாது, இந்த பார்லர் அம்மாவோட முன்னாள் கணவனோட அண்ணனும் அண்ணியும் தான் இவங்க 2 பேரும். இவங்க மூலியமா தான் இந்த பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயமும் எனக்கு தெரிய வந்து கையோட இவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதே சமயம் தான் மீனாவும் எனக்கு ஃபோன் பண்ணா, ரோகிணியை பத்தி ஏதோ விஷயத்த சொல்லணும்னு. இப்பதானே தெரியுது பார்லர் அம்மா எப்படிப்பட்ட கேடுகட்ட திருட்டு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அப்பா, இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல உடனே அங்க இருந்த விஜயாவோ, ஏய் ரோகிணி, என்ன இது? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? மீனா வேற என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்க இங்க ரோகிணியோ எப்படியாவது நிலைமையை சமாளிக்கணுங்கிறதுக்காக அது அது வந்து ஆண்டி தெரியல ஆண்டி, இவங்க ஏதோ என் மேல பழைய போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல உடனே முத்து இருந்துக்கிட்டு, ஓ நாங்க உன் மேல பழைய போட்டு பேசுறோமா சார், நீங்களாவது உண்மையை சொல்லுங்க சார், இந்த பார்லரமா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருந்தவங்க கிட்ட சொல்ல அங்க வந்திருந்தவங்களோ இங்க ரோகிணியை பத்தி எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா புட்டு புட்டு வைக்க ஆரம்பிக்க இதை கேட்டதும் விஜயாவுக்கோ பயங்கர ஆத்திரம் வருது. வந்த கோவத்துக்கு இங்க ரோகிணியோட தலைமுடிய பிடிச்சு, ஏய் என்னடி, உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி அந்த கிறிஸ்டியன்ற பையன் குழந்தைய உனக்கு? நீ கெட்ட கேடுக்கு என் புள்ள மனோஜ் உனக்கு புருஷனா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடிய பிடிச்சு அங்க விஜயா பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க அங்க இருந்த மனோஜோ, ஏய் ரோகிணி, என்ன ரோகிணி இதெல்லாம்? மீனாவும் முத்துவும் சொல்றது சரி, அவங்களும் சொல்றாங்க. அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? என்னை ஏமாத்திட்டியா நீ அப்படின்னு மனோஜ் சொல்ல இங்க யார் என்ன கேட்டாலும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அழுதுகிட்டே நின்றுகிட்டு இருக்காங்க ரோகிணி. இன்னொரு பக்கம் இங்க விஜயாவோ ரோகிணியோட தலைமுடியை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துக்கிட்டு வந்து விட அந்த நேரம் ரோகிணியோட வாழ்க்கைக்கு என்னாச்சோன்னு பயந்துக்கிட்டு கிறிஷை கூட்டிக்கிட்டு கிறிஷோட பாட்டி இங்க விஜயாவோட வீட்டுக்கு வர சரியான நேரத்துல அங்க வந்து நிக்க இங்க விஜயாவோ, வாடி வா, ஒன்னதான் எதிர்பார்த்தேன். ஆமா, இந்த கேடு கெட்டவதான் உன் பொண்ணா? ஆமா, இந்த அனாதை பையனோட அம்மா தானா இவளதான் துபாயில இருக்கிறதா ஓவரா சீன் போட்டு பேசிக்கிட்டு இருந்தியா?
பாரு, உன் பொண்ணை மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிடு. இன்னொரு தடவை அது இதுன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு பக்கம் வந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த கிருஷியோட பாட்டியோ, அம்மா அம்மா மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ அவளுக்கு நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளையினால அவளோட வாழ்க்கையை அழிஞ்சு போக இருந்தது. அவளோட வாழ்க்கையை அவ காப்பாத்திக்கிறதுக்காக மனோஜை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இனிமேலாவது அவ உங்களுக்கு உண்மையா இருப்பா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க கல்யாணியை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிருஷோட பாட்டி சொல்ல, கல்யாணி பேரை கூட மாத்தி சொல்லியிருக்கால, இவெல்லாம் என்ன ஜென்மம்? வாயை திறந்தாலே பொய் பொய் பொய், பொய்யை தவிர வேற எதுவுமே வராது. இவ இன்னொரு தடவை எங்க வீட்டு பக்கம் வரவே கூடாது. நீங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, போலீஸே இந்த இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல, என் பையனோட இவளை சேர்ந்து வாழ விடவே மாட்டேன், அவ்வளவுதான். கூடிய சீக்கிரம் வக்கீல் நோட்டீஸ் வீட்டுக்கு வரும், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோபத்தோட கதவையும் இழுத்து டமார்னு கதவை சாத்திட்டு உள்ள வர, அங்க இருந்த மனோஜை பார்த்து, டேய் உனக்கு வேற ஒரு பொண்ணு கிடைக்கலையாடா? இவளை எங்கிருந்து தாண்டா பிடிச்ச? இப்படி ஒரு கேடு கெட்ட போய் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கவள, சே, இன்னொரு தடவை அவளை தேடி போறேங்கிறன்னு போனேன்னு வச்சுக்கோ, அப்படியே இந்த வீட்டை விட்டு போயிடு. இன்னொரு தடவை நீ இந்த வீட்டு பக்கம் வந்துடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன்.